10th Math Chapter 3 Algebra Exercise 3.6 3 to 4. Subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. இப்போ இங்கே பாருங்கள் subtract fromனு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எடுக்கணும். 2x cube plus x square by 3 divided by x square plus 2 the whole square. ஃபஸ்ட்டு subtract fromனு கொடுத்துருந்தாலே ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எழுதுங்க. மைனஸ் 1 by x square plus 2 subtract. அப்போ மைனஸ் 1 by x square plus 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2. இப்போ இங்கே எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் எடுக்கணும். x square plus 2 the whole square இருக்குது, x square plus 2 இருக்குது. அப்போ இந்த 2 டேர்ம் ஹையஸ்ட்டாக எடுப்போம், x square plus 2 the whole square. இப்போ இங்கே நமக்கு எல்சிஎம் இது கேன்சல் ஆகிடும். இப்போ 2x cube plus x square plus 3 மைனஸ் இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. நமக்கு வந்து எல்சிஎம் வந்து 2 டேர்ம் இருக்குது. அப்போ 1 டேர்ம் கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், x square plus 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2x cube x square plus 3. இந்த மைனஸால் உள்ள ஃபுல்லாக இன்டூ பண்ணிவிடுங்க. மைனஸ் x square மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் டிவைடட் பை x square plus 2 the whole square is equal to இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ 2x cube ப்ளஸ் 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2ன்னா 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole square. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. Which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், x square plus 6x plus 8 by x cube plus 8. The rational expression should be subtract from. இப்போ ஒரு rational expression ஏதாவது ஒன்று மைனஸ் q into x is equal to இந்த டேர்ம்னு எடுக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, the rational expression should be subtracted from இந்த டேர்ம். அப்போ இந்த டேர்ம் எழுதிட்டு மைனஸ் என்னதுக்கு சொல்லியிருக்காங்க, rational expression should be subtracted. அப்போ q into x is equal to 3 divided by x square minus 2x plus 4. Okay, then q of x is equal to, இப்போ என்னது வருது, q of x. இப்போ q of x is equal to x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus 3 into 3 divided by x square minus 2x plus 4. That is equal to, இப்போ என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும், எல்சி எடுக்கணும். இப்போ இதுக்கு எல்சி எடுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எல்சியம் கொண்டு இந்த சைடு கேன்சல் பண்ணிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இதுலேருந்து இந்த எல்சியத்துலேருந்து ஒரு டேர்ம் வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த டேர்ம். ஓகே, நம்ம இந்த எல்சியத்தால் ரெண்டு சைடை இங்கேயும் கேன்சல் பண்ணணும், இங்கேயும் கேன்சல் பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 இருந்துச்சுன்னா என்ன வரும், அதாவது நீங்கள் இல்லைன்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இப்போ எல்சியம் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த டினாமினேட்டரால் இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ x cube plus 6x plus 8 into x square minus 2x plus 4 minus 3 into x cube plus 8. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். x ஸ்கொயர் into x ஸ்கொயர்னா x பவர் 4, x ஸ்கொயர் into மைனஸ் 2xன்னா மைனஸ் 2x கியூப். இப்போ x ஸ்கொயர் into 4 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் 6x into x 6x கியூப், 6x into மைனஸ் 2x மைனஸ் 12x ஸ்கொயர், 6x into 4 24x, 8 into x square 8x square, 8 into minus 2 minus 16x, 8 into 4 32 minus 3 into x cube plus 8. அதாவது ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொன்றால் இன்டூ பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6xஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 8ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைடட் பை எல்சிஎம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பவர் 4. இப்போ இங்கே வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர்னா 12x ஸ்கொயர், 12 மைனஸ் 12
0 கேன்சல் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே எழுதிடுங்க. எக்ஸ் பவர் பேஸ் எழுதிடுங்க. இப்போ எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு க்யூப் வரணும். இப்போ இங்கே -2x³ இருக்குது, இங்கே +6x³ இருக்குது. 6ல் 2 சப் பண்ணோன்னா என்ன வரும்? 4x³. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேம் எல்லாம் பாருங்கள். 24x இருக்குது, -16x இருக்குது. அப்போ +8x +32 -3 into x³ + 8 divided by x³ + 8 into x² - 2x + 4. ஓகே, that is equal to. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 டேர்ம்லேருந்து ஒரு x³ வந்து காமனாக எடுத்துக்கலாம். x³ காமனாக எடுத்திங்கன்னா x + 4. இந்த 2 டேர்ம்லேருந்து ஒரு 8 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ x + 4 -3 into x³ + 8 divided by x³ + 8 into x² - 2x + 4. தென் இப்போ பாருங்கள், இங்கே இதில் 2ல் இருந்து x³ + 8 காமனாக எடுங்க. இதுலேருந்து ஒரு டேர்ம் எடுங்க. x + 4 மைனஸ் என்னது இருக்குது? 3. இப்போ இந்த 2லேருந்து ஒரு x³ + 8 காமனாக எடுத்தோன்னா இங்கே என்ன இருக்குது? x + 4 -3 டிவைடட் பை x³ + 8 into இந்த டேர்ம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 4ல் 3 மைனஸ் பண்ணோன்னா 1. x² - 2x + 4. ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். தென் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஷுட் பி ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரம்னு சொல்லியிருக்காங்க. -q/x 3 டிவைடட் பை இந்த டேர்ம்னு எடுத்துடுங்க. q(x) = இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்சிஎம் வந்து இது ரெண்டும் தான். x³ + 8 x² - 2x + 4. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டேர்ம் கொண்டு ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 4x² + 8x² 12x² -12x² கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பவர் பேஸில் எழுதுங்க. 4 3 அப்புறம் ஸ்கொயர் கிடையாது, எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கேருந்து ஒரு x³ இது 2லேருந்து x³ காமனாக எடுங்க. அப்போ x + 4 வரும். இந்த 2லேருந்து ஒரு 8 காமனாக எடுத்துடுங்க. அப்போ x + 4 வரும். ஓகே, இப்போ x³ + 8 வந்து நமக்கு என்ன செய்யலாம்? காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + 4 மைனஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1. தேங்க்யூ. கேபிஜே சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.